ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒன்லி ஒன் ஃபார் யூ டேடி அதோட நெக்ஸ்ட் பாட்டை அட்டன் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்படிலாம் நான் பேசுகிற வேடோடு பேர் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கள் அப்பெல்லாம் டக்குன்னு லைக் மூவ் ஆன் பண்ணால் அந்த பென்சில் ரொம்ப தூரமாக போய் விழுது. இந்த மாதிரி விழுந்தான் டேக்குக்கு 2 பேரும் ஃபீலிக்ஸை நோட் பண்ணா. என்னாச்சு ப்ரொஃபஸர், நான் நல்லா தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கேன், நீ இங்கேருந்து போனதோட எனக்கு சரியான ஒரு பெரிய கிஃப்ட்டு காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்மகிட்ட எழுந்துட்டு, இங்கே பாரு ஃபிலிக்ஸ், நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னால் யாரையுமே லவ் பண்ண முடியாது, அப்போ காலேஜ் முடிஞ்சதோட மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேக்கிட்டோம் ஏரிமலையோ பொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ முதல்ல இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நிப்பாட்டு. ஓகே, எனக்கு ஆல்ரெடி ஃபியான்ஸ் இருக்காங்க. ஓகேயா, எனக்கு ஆல்ரெடி ஃபியான்ஸ் இருக்காங்க, என்னால் அந்த பர்சனை தவிர வேறு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க முடியாது, லவ் பண்ணவும் முடியாது. நான் உன்னை ஹேட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காத, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபியான்ஸு இருக்காங்க, புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொக்கே எடுத்துகிட்டு இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே அந்த ஸ்டாப் ரூம் மட்டும் வெளியே அனுப்புன அடுத்த செகண்ட் டேய் அந்த சேரில் புஷ் பண்ணபடி பிஞ்சி கடையில் நம்ம ஜெக்கிட்ட அப்படி எழுந்து டேயோட டைஸில் 2 பக்கமும் லெக்க போட்டபடி உட்காருதாரு. ஏ பேபி, என்ன பொசிஷன்லடா என் பக்கத்தில் இப்படி உட்காருது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன மாதிரிடா அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவனை திட்டி அனுப்புன்னு சொன்னால் சாஃப்டாவாடா பேசி அனுப்புகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதை திட்டுனேனே எனக்கு பக்கம் திட்டின மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி அதான் அவன் இப்போ போயிட்டான்ல, இப்போ நீ உட்காண்டிருக்க பொசிஷனே ரொம்ப தப்பாக இருக்குதுடா, 2 பக்கமும் லெக்க போட்டு என்னடா இப்படி என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து உட்காந்துருக்க, எழுந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, அது எப்படி அவன் அந்தளவுக்கு லவ் டைலாக்காக அடுக்கிறத பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி சிரிக்கவா சேர் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சி டேயோட லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணோம். டேக்கே இருக்கிற பொசிஷனுக்கே நம்ம டேக்கு செம ஹைப் ஆகுது. போடா குறைக்கி அந்த பொசிஷன்லேயே கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஐயோ, நம்மக்கிட்ட இவன் தாண்டா செம ரோடாக ப்ளே பண்ணுறான், நான் உங்ககிட்ட ப்ளே பண்ணக்கூடாதுன்னு மூவ் ஆனானா இந்த மாதிரியோட என்னை இந்த அளவுக்கு ஹீட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் பாரு, என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு நீ கிஸ் பண்ணணுங்கிற மாதிரி பேசாத அளவுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அனுப்புகிறேங்கிற மாதிரி வந்து நம்ம ஜேகேக்கு கிஸ் பண்ணலாங்கிற மாதிரி வந்தா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு மற்ற ப்ரொபோசர்ஸ் எல்லோரும் வர சவுண்டை கேட்டுட்டு நம்ம ஜேகே டேயை விட்டு அப்படியே லைட்டாக மூவ் ஆன் ஆகுறாரு. அப்படியே மூவ் ஆன் ஆக்கி டேயோட டைஸ்லேருந்து இருந்துட்டு ஈவினிங் உனக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து போனால், ஐயோ, என் கண்ட்ரோலை மட்டும் இலக்க வச்சுட்டானே, நெக்ஸ்ட் டைமில் உன்னை இவ்வளோ க்ளோஸாலாம் பக்கத்தில் நான் வர வைக்க விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நேராக ரெஸ்ட் ரூமை போட்டு போகிறாரு. இந்த மாதிரி போனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜேகே கிட்ட பேசிக்கிட்டே நேராக காருக்கு போகிறோம். அந்த மாதிரி வந்தோம். நம்ம ஜேகே டேயோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காரு. டேக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேயோட ஆன்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம ஜேகே கிட்ட பேசிட்டு வரா. இந்த மூமெண்ட்டை ஃபீலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு, என்னம்மா எனக்கு ஃபியான்ஸி இருக்குது, நான் எந்த பர்சன்கிட்டையும் க்ளோஸாக பேச மாட்டேன்லாம் சொன்னார். இது என்ன ஜேகேயோட ஆன்ஸை இப்படி ஹோல்ட் பண்ணபடி பாய் ஃப்ரெண்டு மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்காங்க, ஏதோ டவுட் ஆகுதே, யார் முதல்ல இந்த ப்ரொபோசரோட ஃபியான்சிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேக்கி பாய்லாம் காட்டி ஹவுஸுக்கு அனுப்பிட்டு ஜேகேமே அவரோட ஹவுஸுக்கு போகிறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. காலேஜில் நம்ம ஃபிலிக்ஸ் தான் சும்மா நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வராரு. ஜொங்குக்கு கோவப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி கோவப்படுத்துனா நான் யாரையுமே நீ அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேக்கு வேறு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போடா குறைக்கி இப்போ டே வர டைம் ஆயிடுச்சு. எப்படியும் காலேஜுக்குள்ளே டே இப்போ என்ட்ரு ஆகிடுவார். டேக்கிட்ட என்ன ஏதாவது மாட்டி விடணுன்னே இவன் ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நீ பேசினா பேசிட்டு போடானுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை நோட் பண்ண. ஃபிலிக்ஸ் தான் ஏன்டாடே நான் இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன், என்னடா காடியை கட்ட மாட்டே உட்காந்துருக்கேனுங்கிற மாதிரி இன்னுமே நம்ம ஜொங்குக்கிட்ட பயங்கரமாக ப்ராப்ளம் பண்ணால் சுகா காண்டாகி, ஏன்டாடே உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு வேறு ஒர்க்கே இல்லையா, இந்த மாதிரி ஏன்டா என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரியே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தால் ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கோவமாக கட்டுனா, என்ன திமிருந்து அவன்கிட்ட பேசினா உனக்கு ஏன்டா கோவம் வருதுங்கிற மாதிரி சுகாவை அடிக்க வேண்டாம். அந்த ஹேண்ட்ஸை கரெக்டாக நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை, என்கிட்ட இப்போ 2-3 அடியை வாங்கிட்டு போகணும் அப்படி தானே, இப்போ கொடுக்குறதுல நான் இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை, ஈவினிங் கொடுக்குறேன் உனக்கு 2-3 அடி சிறப்பாக கொடுக்குறேன்,
மறக்க முடியாத அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸை பிடிச்சி தள்ளிவிட்டு காலேஜுக்குள்ளே நம்ம வீமின் 2 பேருமே என்ட்ராகிற மொமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. ஐயோ! பிபி இன்னைக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக வந்துருக்கானே, இரு இரு என்கிட்டயா நைட்டு அந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட்டு நம்ம டேயோட ஹவுஸுக்கு நம்ம ஜொங்குக்கு போயிருப்பாரு. இப்படி போயிருந்தா நம்ம டே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலை வச்சு பாடி ரப் பண்ணபடி வந்தா. ஜொங்குக்கு பெட்ரூமில் இருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு டே ஏன் ரூமுக்குள்ள எப்பண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் தான் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய டவுட் இருக்குன்னு கால் பண்ணி சொன்னேனே, இப்போ தானடா சொன்னேன், 2 செகண்ட் தானடா ஆகுது, உன்கிட்ட பேசிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் தானடா ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொன்னோம். நான் உன் டோருக்கு வெளியே தானே நின்று டவுட்டுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்று தான் நம்ம ஜொங்குக்கு டவுட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என் ஹவுஸுக்கு வரணும்னா அட சொல்ல வேண்டியதானடா, ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறேன், இப்போ என்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கரெக்டாக ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து ஷார்ட்லாஸாக அப்படியே வந்து உட்காந்துட்டு என்ன டவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன ப்ரொஃபஸர் என்னை செடியூஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட செஸ்ஸு பிடிச்சி கில்லு வரா இந்த மாதிரி கில்லுனா, நான் ஒன்றும் செடியூஸ் பண்ணலடா, நீ தாண்டா என்ன செடியூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட 2 ஹேண்ட்ஸு கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே இங்கே இரு நான் ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேங்கிற மாதிரி டே போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியே நம்ம டே விட மாட்டேங்கிறாரு. என்ன ப்ரொஃபஸர் இந்த மாதிரிலாம் ஷை ஆகிற, இப்படிலாம் நீ ஷை ஆகலாமாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் படாத படுத்தினாலும் ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஷர்ட் எல்லாத்தையுமே வேர் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து கூவமாட்டே உட்காந்தா. ஐயோ! கேம் ப்ளே பண்ணி விளாண்டது ஓவர் ஆயிடுச்சே, கேம் இப்படி ஓவர் ஆகும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேயோட டயஸில் பட்டபடி, சரி ப்ரொஃபஸர் நீ ரொம்ப டென்ஷனான மாதிரி தெரியுது, நானும் ரொம்ப டயர்டான மாதிரியும் தெரியுது, அப்படியே சாஃப்டாக என்னோடய ஹேரை நீ ரப் பண்ணிகிட்டே இருப்பியான், நான் உங்கள் ஃபேஸை பட்டபடியே ஸ்லிப் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னோம். உன்னை அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்டிக்கை வச்சு உன்னோட வீட்டுக்கிட்ட நிறைய அடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இப்படிட்டே சொன்னா, என்ன என் வீட்டில் அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே இருந்துகிட்டே பட்டு முறைக்கிறாரு. என்னடா முறைக்கிறேன், என்கிட்ட டவுட்டு தானடா கேட்க வேண்டாம், டவுட்டை மட்டும் கேள்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கோட காட்டை பிடிச்சி டெருக்குன்னு நம்மகிட்ட டிருக்கிடுவார். ஐயோ காட்டு வலிக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன், நீ தானே என்கிட்ட செடியூஸான லுக்கில் வந்து உட்காண்ட, நீ உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை பார்த்து நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் நான் ஷார்ட்லெஸ்ஸாக வந்து உட்காண்ட்ருந்தா நீ என்டால செடியூஸான மூமெண்ட்டில் வந்து உட்காண்ட்ருக்கேன்னு உனக்கு திங்கிங் வருமா, அப்போல்லாம் ஷார்ட்லெஸ்ஸாக வந்து நின்னா நீங்கள் என்டால கவனிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயும் ஜங்குக்கும் இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸான அந்த மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக திட்டுனா, அங்கே பாரு நீ ஷார்ட்லெஸ்ஸாக முன்னாடி வந்தால் நான் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே பாரு ஜங்குக்கு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்கு கார் பண்ணியிருக்க ஷேர் பட்டனை ரிமூவ் பண்ண போனாட்டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நானும் ஷார்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்போ தெரியும்ல நீ செடியூஸ் ஆகுறியா ஆகலையான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷேட்டை ரிமூவ் பண்ணால் நம்ம டேட்டா ஆக்கா டெய்லியும் கிஸ்ஸுட்டா அடட்டா இதட்டா எப்போ மேரேஜ் பண்ணுவேன்னு ப்ராப்ளம் தான் பண்ணுவான், இப்போ யார்கிட்ட செடியூஸ் ஆகுறானுங்கிற மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹவுஸ்லேருந்தே வெளியே அனுப்பிடுவார். நீ என்ன பண்ணாலும் சரிடா நான் செடியூஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு ஹவுஸ்லேருந்து அனுப்பியிருப்பாரு. நீ வந்துட்டல இன்னைக்கு இருக்கி யார்கிட்ட செடியூஸ் ஆகுறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணபடி டேட்டா குட் மார்னிங்கும் சொல்லலை, டேக்கிட்ட பேசவில்லை, நேராக கிளாஸ் ரூம் போட்டு போகிறத டே நோட் பண்ணிவிட்டு நேற்று ஹவுஸ்லேருந்து வெளியே பிடிச்சி தள்ளிட்டுன்னு கோர்ட்டில் போகிறாங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டைமேட்டை ஃப்ரீ பண்ணபடி நேராக ஸ்டாப் ரூம் போகிறாரு. கிளாஸஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பாரா, என்ன மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தா, இப்போ பாரு என்னோட செடியூஸான லுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கூட ஷர்ட்டில் 2 பட்டனை ரிமூவ் பண்ணி ஜங்குக்கூட ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே தெரியுது, ஜங்குக்கு நெக்கில் போட்டிருக்க அந்த செயினுமே வெளியே தெரியுது. அந்த மூமெண்ட்டில் அந்த லுக்கில் ஆம்டி பேக் சைட் பெஞ்சில் சாஞ்சபடி எப்பண்டா பாப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ண அப்படி கிளாஸ் எடுத்துக்கிட்டே நம்ம டேயும் ஜங்குக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்க்க சொல்ல ஷாக் ஆகிருக்க மாட்டார். நான் பாட்டுட்டு என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் செமையாக செடியூஸான லுக்கில் ஷேட் பட்டன் 2 பட்டனை ரிமூவ் பண்ணபடி ரொம்ப ஹாட்டாக உட்காந்துருக்க பொசிஷனை பண்ணிட்டு என்ன மடியில் கூட உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டாக இந்த மாதிரி பார்க்குறாருன்னு பார்த்தா ஜங்குக்கோட பெஞ்சு பக்கத்தில் இருக்க பெஞ்சஸ் இருக்கும்ல அதில் கேர்ள்ஸ் இருக்காங்களா அவங்களுமே நம்ம ஜங்குக்கு அந்த பொசிஷனில் தான் பார்க்குறாங்க.
ஏய் ஜங்குக்கு இந்த லுக்கில் செம்ம ஹாட்டாக இருக்காம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸு மாட்டி மாட்டி பேசுகிறட்டும் ஜங்குக்கும் கேட்குது. அந்த கேர்ள்ஸு ஜங்குக்கோட லுக்கை பார்த்து ஷை ஆகிறட்டும் ப்ளஸ் ஆகிறட்டும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசுகிறதையும் நம்மகிட்டே நோட் பண்ணிட்டு புக்கை வேகமாக க்ளோஸ் பண்ணபடி சைலண்டுங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்குக்கு தான் கடுப்பாயிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட்ஸ் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருந்தான். நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்கு கூட ஜஸ்ட் அந்த இதெல்லாம் வெளியே தெரியுதுல ஷேட் டூ பட்டன் ரிமூவ் பண்ண போகும்போதுக்கு அந்த ஹாட்டான லுக்கு அந்த கேஸ் பார்த்துட்ருக்கத நம்மகிட்ட யாராண்டா பார்க்க முடியல. ஜெலஸில் வேகமாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு எல்லாருமே நான் எழுதி போட்ட நோட்ஸை ஒழுங்காக எழுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுற ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கு நோட் பண்ணால் என்ன பண்ணுறா அவள் நோட்ஸ் தான் எழுதுறேன் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷார்ட் பட்டனாக போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஷார்ட் பட்டனா அது அந்த 2 பட்டனுமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது கட் ஆயிடுச்சு ஹவுஸுக்கு போயிட்டா பட்டன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஷார்ட் பட்டனே பிச்சிருக்காரு நம்ம ஜங்குக்கு இதுக்காக. இது ஷார்ட் பட்டன் பிஞ்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே இந்த மாதிரி நோட் பண்ணால் பாட்டியாட்டே ஷார்ட் பட்டன் உண்மையிலே பிஞ்சிச்சு 2 பட்டனையும் நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேட்டை காட்டவும் இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு பின்னை கரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இதை மாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதெல்லாம் எனக்கு மாட்ட தெரியாது ஜங்குக் நம்ம இடனே என்ன டென்ஷன் ஆக்கி பார்க்குற ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற உண்மையிலே இந்த பெண்ணை வச்சு குட்ட சொல்ல தெரியாமல் என் ஜெஸ்ஸுக்கிட்ட குட்டிடுச்சுன்னா வலிக்கும்ல உன் பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். சுகாடா ஐயோ என் ஜங்குக் உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைடா உங்ககிட்ட இருந்தாண்டா நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாக்கு நடக்கிற மூமெண்டெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணபடி பார்த்துட்டு இருந்தான். டேய்டா ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறிய சுற்றி முட்டி பார்க்குறாரு யாராவது டேயை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ண எல்லாருமே நோட்ஸ் எழுதுகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டே கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ஜங்கு கூட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி பின் மாட்டுவோம்ல அதோட பின் இந்த ஷர்ட்டு சாரீலலாம் குத்துவோம்ல பின் அந்த பின்னை கரெக்டாக நம்ம ஜங்குக்கோட ஷர்ட்டில் மாட்டி விட்றாரு. இந்த மாதிரி மாட்டி விட்றது ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையான ஃபீலில் அந்தளவுக்கு உனக்கு ஜலாஸ் ஆகுதானுங்கிற மாரி இதே நோட் பண்ணால் ஃபெலிக்ஸுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறான். ஜங்குக்கு ஷர்ட் பின் குத்துறாருல அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாரி ஷாக்லேயே நோட் பண்ணால் பின்னை குத்துன அடுத்த செகண்டே நேராட்டே அப்படியே பிளாக் போர்ட்டை வந்துட்டு பிளாக் போர்டில் இருந்து இப்போ நம்ம ஜங்குக்க பார்க்குறாரு. இப்படி பார்த்தா இப்போ நார்மல் ஷார்ட் எப்படி வேர் பண்ணியிருப்பார் அதே மாதிரி இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகி அப்படியே மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தான். நம்ம ஜங்குக்கு தான் நீ ஐயோ இந்த அளவுக்கு என் டாடி இவ்வளோ பொசசிவாக இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலையே. அவர் மட்டும் பார்க்க வேண்டிய பிளேஸ் அவர் மட்டும் ப்ளே பண்ண வேண்டிய பிளேஸ் அதர் பர்சன்ஸ்லாம் நோட் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா வேகமாக வந்து பின் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஷை மேலே ஷையானா சுகாடாம் இந்த மாதிரி பிளான்லாம் எனக்கு ஏண்டா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அண்டாச்சி மீனா அவங்ககிட்ட தான் ப்ராப்ளமே பண்ணாமல் தானடா இருக்கிறாரு இப்போ அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் தோணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷுகாவும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதாவது சும்மா டீமாக பிரிஞ்சு ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. ப்ளே பண்ணி விளையாடுற மூமெண்ட்டை ப்ளே கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸை நோட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்க நம்ம டைம் ஜங்குக் ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்ருக்க மூமெண்ட்டையுமே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே பயங்கரமாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு கரெக்டாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவோம்ல ரூம் அந்த ரூமில் வந்துட்டு இப்போ ஃபோர்ட்ஸுக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணப்படி லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஷர்ட்டுக்கிட்டே அந்த காரிடோரியமாக வர நோட் பண்ணிட்டு தான் அந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணி ஃப்ளோரில் போட்டுட்டு அங்கே இருக்க பாய்ஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களாடா எனக்கு எவ்வளோ 6 பேக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் என் ஆப்ஸை பாருங்கங்கிற மாதிரி இப்படி நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா டே ஜங்குக்கு நீ எங்கடா போய் ஒர்க் அவுட் பண்ண உன் பாடி மசில்ஸ் ஐயோ எவ்வளோக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கிளாஸ்மேட்டில் இருக்க பசங்க அவ்வளோ பேருமே ஜங்குக்கோட அந்த பாடி டச்சர் நல்லா 6 பேக்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்கலாம் அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு எங்கடா போய் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண இந்த மாதிரி உனக்கு எப்படிடா கிடச்சிச்சு எங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணேன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டா எங்களுக்கு 6 பேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க பசங்க எல்லோரும் இந்த மாதிரி பேசுகிறது அதே ரூமை கிராஸ் பண்ணி போகிற நம்ம டேக்குமே கேட்குது. இந்த மாதிரி கேட்டால்
என்ன பேசுகிறாங்கங்கிற மாரி டோர்கிட்ட வந்து நின்று நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஷார்ட்லெஸ்ஸாக நின்னபடி சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் உங்களுக்கே டெமிடி வேணுமாடா இந்த பிளேஸ்க்கு வாங்கடா மார்னிங் நான் இந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணுவேன் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாமாங்கிற மாரி இப்படி பேசிகிட்டு இருக்கிறது நோட் பண்ணிவிட்டு கமெண்ட் ஆகிக்கும் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க கிளாஸுக்கு டைம் ஆச்சுலடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு போக தெரியாது அப்படிங்கிற மாரி கோவமாக கட்டுனா ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்த அவ்வளோ பேருமே டக்குன்னு ஜங்குக்கிட்ட மூவ் ஆகி அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடியே நேராக அந்த ஃபோர்ட்ஸ் ரூம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே போகிறாங்க இந்த மாதிரி வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே எட்டையை நோட் பண்ணிவிட்டு என்ன டாடி என்ன டோர்கிட்ட நின்று செம கோவமாக என்னை பாட்டு முறைச்ச மாதிரி தெரியுது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் நீ என்ன ரெடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட ஒரு மாதிரி செடியூஸ் ஆன லுக்லேயே பேசினபடி பக்கத்தில் வந்து நிற்பாரா என்ன மாதிரி லுக்கில் ஜங்குக் ஆட்டின பர்சன்ஸ் கிட்ட நின்ன என்ன மாதிரி லுக்கில் இருந்தாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணடா அங்கே வந்தேன் அவங்க தான் என்னோடய பாடி டீச்சர் பத்தியா சிக்ஸ் பேக்ஸ் என்னோடய சிக்ஸ் பேக்ஸை நோட் பண்ணிவிட்டு எப்படிடா அதை மெயின்டைன் பண்ணுறேன்னு கேட்டாங்க அதடா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன் அதில் ஏதாவது ப்ராப்ளமா டாடி அப்படிங்கிற மாதிரி டேயோட காட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசினேன் ஜங்குக் மார்னிங் தானே அந்த மாதிரி ஷர்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கு உனக்கு கிளாஸ் எடுத்தேன் இப்போ மொத்தமாகவே டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஏன் ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாக காட்டுனா என்ன டாடி இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் கட்டிகிட்டு இருக்க சும்மா டென்ஷன் ஆக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து கோவமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ரூம்குள்ளே என்றானா ஜங்குக்கு அப்போ நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்மகிட்டே அந்த ஜெலஸ் மூமெண்ட்டில் ஜங்குக்கிட்ட பேசினேன் அப்படி டோர்கிட்ட நின்றுட்டு உள்ளே என்றான மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த இதில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மற்ற திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு லாக்கர் இருக்கும்ல அந்த லாக்கரில் கரெக்டாக லாக் பண்ண போயிட்டு ஏன்டாடி இவ்வளோ கோவப்படுற இந்த மாதிரி நீ கோவப்படுறத பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா நீ இவ்வளோ ஜெலஸாக நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஜீக்ஸு கில் வரா அந்த மாதிரி கில்லைனா நான் டென்ஷனில் பேசினா உனக்கு சிரிப்பாக இருக்கா காமெடியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாண்ணா எப்போ பட்டாலும் கோவமாக பேசாத டாடி இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ உன் பேபி ஆனந்தோட உனக்கு பொசசிவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் லவ் சொன்னதோட உனக்கு இப்போ பொசசிவ் ஆகுதா இதுக்கு முன்னாடி டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணபடி ப்ளே கிரவுண்டில் நான் என்ன மாதிரிலாம் ப்ளே பண்ணேன் அப்போல்லாம் அமைதியாக தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண அடுத்த சைடு டீஷர்ட்டெல்லாம் நம்ம ஜங்குக்கு டீமில் இருக்க பர்சன் ரிமூவ் பண்ணபடி அதை டோக்கி போட்டு கேட்ச் பண்ணிலாம் விளாண்டுருப்பாங்க அப்போல்லாம் நம்மகிட்ட ஜெலஸ் ஆகி வேகமாக போய் ஜங்கு கிட்டத்தில் இப்போ அவருக்கு ஜெலஸ் ஆகுது இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கு இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை ஓவராக செடியூஸ் பண்ண மாதிரி தெரியுது இவ்வளோ க்ளோஸாக என்னை ஏன் டைல்ட்ட வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க இவ்வளோ க்ளோஸாக இடுக்கில் வைப்பாங்க என் டாடி என்னை ஃபீல் பண்ணணும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஜங்குக்கை விட்டு நம்மகிட்ட அப்படி மூவ் ஆன் ஆகிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் நீ மட்டும் இப்போ என்கிட்ட 2 மினிட்ஸ் பேசலான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் இந்த ரூம் வந்து வெளியே போக மாட்டேன் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு இப்போ உனக்கு என்ன ஜங்குக்கு பிரச்சனைங்கிற மாதிரி திருமணம் ஜங்குக்கை அந்த ஷார்ட்லெஸ் பொசிஷனில் டேயாலேயே பார்க்க முடியல அவரோட கண்ட்ரோலை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மூமெண்ட்டுக்கு ஃப்ளோரை பார்த்தபடி நம்மகிட்டே குனிஞ்சபடியே ஜங்குக்கு பிடிச்சி திட்டுறாரு ஏன்டா என்னை இப்படி பாடாப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி திட்டுனோம் நம்மகிட்டே எந்த பொசிஷனில் இங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அந்தளவுக்கு ஷை ஆகிறியா உன் பேபி கிட்ட ப்ளே பண்ணிடுவோம் பயம் வர வந்துருச்சா உனக்கு ப்ளே பண்ணாலும் தப்பில்லை யாரோ என்னோடய சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு பேசினாங்க நீயும் என்னோடய சிக்ஸ் பேக்கை வச்சு பேசலாமே இது உனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேயோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கோட டொமக்ஸில் வைக்கவும் இந்த மூமெண்ட்டுக்கு டே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணால் நக்கலை நம்ம ஜங்குக்கு டேயை பட்டு சிரிக்கிறாரு என்ன டாடி ரொம்ப ஒரு மாதிரி ஷையான மாதிரி பார்க்குறீங்க என்ன பேபி கிட்ட ப்ளே பண்ண போறியா ப்ளே பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹிப்பில் இருந்து சிக்ஸ் பேக்ஸு ஜெர்ஸுங்கிற மாதிரி ரப் பண்ண வைக்கிறாரு ஜங்குக்கு இந்த மாதிரி ரப் பண்ண வச்சுட்டு பார்த்தியா எப்படி என்னோடய பாடி ஸ்ட்ரக்சர்
டெய்லியுமே நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேனுங்கிற மாரி அந்த பசங்கிட்ட எப்படி பேசினாரோ அதே மாதிரி நம்ம டேக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தோம். டேய் தான் ஜங்குக்கோட பாடி ரப் பண்ண வைக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணபடி டேயோட கண்ட்ரோலை இழந்துட்டாரு. இப்போ நம்ம டேயே ஜங்குக்கோட பாடியை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணுறாரு. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஐயோ பேபி டேடி கவுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்தா இந்த மாதிரி செஸ்ஸு ஹிப்புங்கிற மாதிரி ஃபுல்லாக ரப் பண்ணிட்டு இருந்த நம்ம டேடம் அவங்க கூட ஹிப்பை பிடிச்சி பயங்கரமாக கிள்ளுறாரு. இந்த மாதிரி கிள்ளுனா வலிக்கி அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கட்டுனபடியே டே நோட் பண்ணா என்னையா சீரியஸ் பண்ணிகிட்ருக்க என்னையாடா சீரியஸ் பண்ணிகிட்ருக்க எங்கள் பாருடா உன் டேடி குட் பாயாக இருக்கிற வரைக்கும்னா நீ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியும். உன் டேடி பேட் பாயாக மட்டும் மாறினேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இப்படி தான் டேடி டேடி டேடின்னு கத்திட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜொங்கு கூட ஷார்ட் எடுத்து ஜொங்குக்கு வேர் பண்ணி விட்றாரு. திமிரு உனக்கு அடிண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே ஷார்ட்டை வேர் பண்ணி விட்டுட்டு ஜொங்கு கூட ஃபேஸை அப்படியே கப் பண்ணவும் இப்போ என்ன ஃபேஸில் ஏதாவது கிள்ள போறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணேன். ஜங்கு கூட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணிவிட்டு உண்மையிலேயே இந்த மாதிரி நீ பண்ணாட்டாலும் எனக்கு உன்னை 100% கிட்ட க்ளோஸாக பார்க்க சொல்ல ஒவ்வொரு ஜெலஸும் பொசஸையும் வரும். அதுக்காகலாம் இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்காட உன் டயத்தையும் வேஸ்ட் பண்ணாடா. இப்போ நீ ஸ்டடியை மட்டும்தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு ஜொங்கு கூட ஃபோர்கெட்டில் கேஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூம் போ என்ன அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணா அவ்வளவு டாட்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டாடி ப்ளீஸ் டாடி நீ என் பாடியில் ரப் பண்ணி ஃபீல் பண்ணபடி கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசினதெல்லாம் பார்த்து ஒரே ஒரு கிஸ் கிடைக்கும்னு நினச்சேன். கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடியாது ஜொங்குக் ப்ளீஸ் டாடி இந்த ரூமில் தான் யாருமே இல்லையே ஒரே கிஸ் தாங்க இதெல்லாம் ஓவர்டா நீ டாண்டா என்னை தேடி வந்து கிஸ் கொடுக்கணும் இது என்னடா அநியாயமாக போச்சு நான் உன்னை தேடி வந்து கிஸ் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோவமாக கட்டுனா ஜங்கு கூட மவுட்டை கிரிப் பண்ண மாட்டே க்ளோஸ் பண்ணுறாரு. ஏன்டா இந்த கட்டுற ஒட்ட கிஸ் தானே தண்டா என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி இப்படி டேட்டை பேசினேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் லாங்கெல்லாம் கிடையாது ஷார்ட் ஆடா அப்படிங்கிற மாதிரி சொல்லார். அதை நான் டிசைட் பண்ணிக்கிறேன் நீ கிஸ்ஸை மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பாட்டு லிப் பண்ணிட்டு வரா அந்த மாதிரி அதெல்லாம் என்கிட்ட இருந்து கிஸ் அவங்கட்டுக்கு மட்டும் ரெடி ஆகிடுடா அப்படிங்கிற மாதிரி டேயுமே நம்ம ஜொங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ண ஷார்ட்டுன்னு சொன்னவர் ஜொங்குக்கு கிரிப்பாக ஹக் பண்ண பொசிஷனில் ஜொங்குக்கு டேயோட பாடியில் ஹேண்ட்ஸ் வச்சு ரப் பண்ணுற ஃபீலுக்கு ரொம்ப ஹைஃபாகி டைம் போகிறது கூட தெரியாமல் 2 பேருமே லிப் லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லிப் லாக் பண்ண ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. டேடி நம்ம பக்கத்தில் வந்துட்டாலே நம்ம கண்ட்ரோல் தான்டா முடியாதுன்னு சொன்னாலும் பக்கத்தில் வந்து என்னை டச் பண்ணிட்டாலே நான் அவரோட கண்ட்ரோலை இழந்து நம்மகிட்ட நல்லாவே ப்ளே பண்ணுறாருங்கிற மாதிரி ரியாலிட்டியிலேருந்து டைம் போகிறது கூட தெரியாமல் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கத நம்ம ஜங்குக்கு நல்லா என்ஜாய் பண்ணபடியாக அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட் டேக்கோக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் முழுக்க நோட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக அவனோட கிளாஸ் ரூமுக்கு போனான். ஜேகேவோட டேடுக்கு கால் பண்ணி ஜேகே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணிகிட்ருக்கான் உங்களுக்கு அது தெரியுமாங்கிற மாதிரி சொல்லவும் ஃபிலிக்ஸ்க்கும் ஜங்குக்கும் நிறைய ஃபைட் அப்படிங்கிறது ஜேகே கூட டேடுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஃபிலிக்ஸை அடிச்சேன்னு சொல்லிட்டு தான் ஜங்கு கூட டேடை அடிக்கடி காலேஜுக்கு வந்துருப்பாரு. அதனால நம்ம ஜங்குக்கை பனிஷ் பண்ணணும்னு ஃபிலிக்ஸ் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட டேடி திங்க் பண்ணிவிட்டு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. ஏன்னா நீ எப்போதுமே காலேஜ் ஜேகே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே நீ ஜேகே கிட்ட ஃபைட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி நீ ஜேகே கிட்ட அடி வாங்கினேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமில் வந்து நான் ஜேகேக்காக உங்ககிட்ட ஃபர்கிவ் கேட்டேன். எனக்கு அது நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட டேடி இந்த மாதிரி பேசினா அங்கிள் நான் சொல்கிறது உண்மை. நான் இதை உங்ககிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா ஜங்குக்கு லவ் பண்ணுறது ஒரு கேர்ள் கிடையாது அது ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு ப்ரொஃபஸர். நான் வேணால் அந்த ப்ரொஃபஸரோட பிக்கப்னாலும் தரேன் என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ சொல்கிறது என்னால் எதுவுமே நம்ப முடியாது எனக்கு ப்ரூஃப் தான் வேணும். நீ ஃபேக்காக கூட சொல்லி நானே சன்னை பனிஷ் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடி ஃபிலிக்ஸ் சொல்கிறது எதையுமே நம்பாமல் காலை கட் பண்ண போனேன். அப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்தா நீங்கள் நம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ப்ரூஃபை கொண்டா நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணேன். எனக்கு கிடைக்காம வந்துட்டு உனக்கு கிடைச்சிருவானா ஜங்குக் கிடைக்க நான் விடவே மாட்டேன். உன் டேடோட கேரக்டர் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அதான் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு ஃபியான்சி இருக்குது. நீ ஏன் இதில் தலையிடுறன்ட்டு அந்த ப்ரொஃபஸர் அந்த மாதிரி பேச சொல்லயே எனக்கு டவுட் வந்துச்சு. ப்ரொஃபஸரை திட்டுனா உனக்கு ஏன்டா அவ்வளோ கோவம் வருதுன்னு ஹாரி அடிக்கடி சொல்லுங்க எனக்கு அது புரியலடா. இப்போ தானே புரியுது. எனக்கு முன்னாடியே நீ ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ணிட்ட. அவர் கூட க்ளோஸாக இருக்கிறியா? 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களா? கப்பல்ஸா? அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு எனக்கு கிடைக்காததே உனக்கும் கிடைக்க நான் விடவே மாட்டேன் ஜங்குக். கிடைக்க விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செம கோவமாகறான். இப்போ காலேஜில் கேன்டீனில் தான் கேன்டீனில் நம்ம ஜங்குக்கும் சுகாவுமே உட்காந்து ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல சுகாடா இன்னைக்கு ஜிமினா என்ன மேலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. நான் மேலுக்கு போகிறேன் நீ இன்னைக்கு நாங்கள் ஜாலியாக மூவி என்ஜாய் பண்ண போகிறோம் மூவிக்கு போகிறோங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக சுகா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு அடி எப்படிடா நீ மட்டும் சிங்கிளாக போவ நான் உன்னை சிங்கிளாக போக விட்டுருவேனா பாரு இப்போவே போய் நான் டேட்டை பெரிய ப்ராப்ளத்தை பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகா கிட்ட பேசிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தவர் ஃபுட்டை கூட சாப்பிடாம அங்கேருந்து எழுந்து போகிற மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு எங்கடா இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி சுகா கட்டுனா நீ மட்டும் மூவி பார்க்க போவியா? நான் மட்டும் என்ன மூவிக்கு வரமாட்டேன்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் மூவிக்கு வருவேன். டேய் நாங்கள் கப்பிள்ஸாக போகிறேன்டா. டேய் நான் என்ன சிங்கிளாக வருவேனடா சொன்னேன். என்னடா பண்ண போகிற? நான் என் டாடி கிட்ட போய் பெர்மிஷன் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இருந்து எழுந்து போனோம். ஐயோ டே ப்ரொஃபஸர் நம்மளெல்லாம் திட்டுவார். நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா ஜிமினா கூட சேர்ந்து நீ இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறியான்னு நம்மளை வேற திட்டுவாரே. டே 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 ஜங்குக்கு வேணாம் ஜங்குக்குங்கிற மீடியம் கட்டினபடியே வந்தா கரெக்டாக அடே கேன்டீனுக்குள்ள டே என்ட்ராகிற மூமெண்ட்டுக்கு டே இடிச்சபடி நம்ம ஜங்குக்கு சுகம் வந்துட்டு நின்னா ஐ டேடி டேடி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை டேடியே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணா என்ன நம்ம முன்னாடி இப்படி இடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக் டோர் தெரியலையா வழி தெரியலையா என்னையே இடிச்சிட்டு நிற்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் ஐயோ ப்ரொஃபஸர் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நான் உங்களை பக்கம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பக்கம் வண்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படி பேக் சைடில் இருக்க சுகாவை நோட் பண்ணால் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் ஜங்குக்கு தான் என்னத்தை பார்த்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி நம்ம டே கிட்ட சத்தமே இல்லாதபடி செய்கையாலே பேசுவாரா ஏதோ அப்போ புது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி டே ஜங்குக்கு நோட் பண்ணால் சொல்லு ப்ரொஃபஸர் உங்ககிட்ட பேசலாம்ல பேசலாம் இப்போ எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி டே அங்கேருந்து போகலான்னு பார்த்தான். டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபிலிக்ஸ் அவன் சாப்பிட்ருப்பான்ல அந்த பிளேஸ்லேருந்தே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ப்ளீஸ் ப்ரொஃபஸர் என்ன பண்ணிகிட்ருக்க ஜங்குக் இது கேண்டீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே பேசணும். அப்போ நான் பேசுகிறத கேட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணோம். இன்னைக்கு ஜிமினாவும் நம்ம சுகாவும் மூவி பார்க்க போகிறாங்களா மாலுக்கு நம்மளும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ கரெக்டாக கோட்டு விட்டுட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணால் பேக் சைடில் நிற்கிற ஜிமினா வந்தா ஏண்டா டே மூவிக்கு போகணுங்கிற மாதிரி கேட்டால் பண்ணாதடா எங்கே 2 பேரும் ஏன்டா கோட்டு விட்றேனுங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணால் எப்போ இந்த ஜிமினா தான் ப்ராப்ளம் பண்ணுவான்னு பார்த்தேன். இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜங்குக் பக்கத்தில் சுகா இருந்து ப்ராப்ளம் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்த்து முறைப்பாரா இந்த மாதிரி மறைச்சா ஐயோ ப்ரொஃபஸர் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பார்த்து பேசினோம். ஜங்குக்கு தான் சுகாவை பார்த்து சுகாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படி ஒரு ஹேண்ட்ஸில் கப் பண்ணபடி அங்கே என்னட்ட பார்க்குற டாடி நான் தான் கேட்குறேன்ல மூவிக்கு போகலாமா ப்ளீஸ் மூவிக்கு போகலாமே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டீக்ஸை கப்புனபடி டேட்டை பேசுகிற மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டேன். டக்குனு ஜங்கு கூட ஆன்சர் எடுத்து விட்டான். இப்போ என்ன சுகாவும் ஜிமினாவும் ஃப்ரெண்ட்லியாக தானே பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட பேசுகிறா மட்டும் உனக்கு ஏன் இவ்வளோ பயம் வருது அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜங்கு கட்டுற மாதிரி வேண்டா ஜங்கு கூட விட்டு நம்ம டே கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ என்னடா உனக்கு வேணும் மூவிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி மூவிக்கு போகலாம் மூவிக்கு நம்ம காலேஜ் எண்டானதோட போகலாம் ஹை தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு வேகமாக வந்து அவரோட ஃபுட்டை வச்சுட்டு போயிருப்பார்ல அந்த ஃபுட்டை எடுத்து திரும்ப சாப்பிட்டான். மீனுமே அப்படியே போய் ஃபிலிக்ஸ் பக்கத்தில் இருக்க ஒரு டேபிள் உட்காந்துருந்துட்டு என் ஜிமினா உனக்கு கொஞ்சமாவோட அறிவு இருக்காடா ஏன்டா இந்த மாதிரி என்ன ப்ராப்ளத்தில் சிக்க விடுற நீயும் பாய் ஃப்ரெண்டு மூவிக்கு போனால் போய் தொலைய வேண்டியதுடா அவங்ககிட்ட ஏன்டா சொன்னீங்க இப்போ என்னையும் மூவிக்கு வாணுங்கிறானே மூவிக்கு வேண்டாம் மூவி மட்டுமாடா பார்ப்பான் என்கிட்ட அவன் ப்ளே பண்ணுவான்டா டேடி டேடி டேடின்னு என் செஸ்ஸை மட்டும் சுரண்டிடுவான்டா பூனைக்குட்டி மாதிரி அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு.
ஐயய்யோ! டேய் என்ன நம்மகிட்ட இந்த கட்டு கட்டுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் 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 ஃபுட்டு ஆறிற சீக்கிரம் சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சிம்மினா வேக வேகமா சாப்பிட்டா, அடா அவன்கிட்ட நல்லா கோத்து விட்டுட்டீங்களேடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் ஃபுட்டா சாப்பிட்றாங்க அந்த மாரி சாப்பிட்டா, ஓ! இன்னைக்கு நீங்க மூவி வேற பார்க்க போறீங்களா மூவி? இன்னைக்கு தான் அவங்களோட லாஸ்ட் மூவியா இருக்கும் அப்படிங்கிற மாரி, ஃபிலிக்ஸ் முழுக்க முழுக்க திங்க் பண்ணிட்டு அந்த கேன்டீனை விட்டு வெளிய வந்த அடுத்த செகண்டு, இன்னைக்கு ஜங்குக் டே கூட மூவி பார்க்க போறான் இந்த மாலுக்கு. நீங்க வேணா ஜங்குக்கு கால் பண்ணி ஹவுஸுக்கு கிளம்பி வான்னு சொன்னா, ஜங்குக் ஹவுஸுக்கு வரமாட்டான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்படி ஒருவேளை ஜங்குக் உங்க ஹவுஸுக்கு வந்துட்டான்னா, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நான் சொல்றது தான் உண்மை. ஜங்குக்கு நீங்க கால் பண்ணாலும் ஹவுஸுக்கு வரமாட்டான். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் டேயும் ஜிமினா, சுகா, அப்புறம் நம்ம ஜங்குக் இவங்க 4 மெம்பர்ஸும் அந்த மாலுக்கு போனதோட, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்க மாலுக்கே வாங்கங்கிற மாரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ஜங்குக்கு டேட்டா வளர்த்தி சொல்கிறத கேட்டு டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த டயத்துக்கு நம்ம ஜங்குக்கூட டேடி கால் பண்ணி, ஹவுஸில் ஒரு ஒர்க் இருக்குடா, என்னோடய கம்பெனி ஃபைல் ஒன்று மாம்கிட்ட இருக்குது, அதை வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறியாங்கிற மாரி சொன்னால், நான் மூவி பார்க்க போக சொல்ல இவருக்கு கம்பெனிலாம் தெரியுது.